ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீட்டில் பசங்க நெயில் பாலிஷ்லாம் அடிக்கிற சமயத்தில் தெரியாமல் தரையில எல்லாம் கொட்டிடுவாங்க. பாருங்கள், நான் நெயில் பாலிஷை லைட்டாக தரையில் தேய்ச்சி காமிக்கிறேன். இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெயில் பாலிஷ் தரையில் பட்டதுமே நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா உடனே இது ஈஸியாக போயிடும். ஒருவேளை அது காஞ்சி போயிடுச்சுன்னா அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இதை நான் காய வச்சதுக்கு அப்புறமா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சு. இப்போ விரலால் தொடும்போது பாருங்கள் கையில் ஒட்டலை. இந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் தாங்க. எந்த பிராண்ட் பெர்ஃப்யூமாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த நெயில் பாலிஷ் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு துணி வச்சு நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துருங்க. நெயில் பாலிஷ் கொஞ்சம் அதிகமாக தரையில் இருக்கிறதுனால 1 அல்லது 2 முறை நீங்கள் பெர்ஃப்யூம் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிடுங்க. ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த கிளாத்தில் ஃபுல்லாக நீட்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. கேஸ் பர்னர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்மள பல பேர் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணி வைப்போம், ஆனால் அந்த கேஸ் பர்னரை க்ளீன் பண்ணவே மாட்டோம். கேஸ் பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். கஷ்டப்பட்டு நம்ம கை வலிக்கெல்லாம் தேய்க்க வேண்டாங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த பர்னரை ஊற வைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளாஸ்டிக் பவுல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. தண்ணிக்கு பதில் நான் வினிகர் தாங்க சேர்த்துருக்கேன். இந்த கேஸ் பர்னர் மூழ்கிற அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருங்க. அதனால் பவுல் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு பர்னரை க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். க்ளீன் பண்ணாத பர்னருக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு பர்னர் மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 2 ட்ராப் போல் விம் லிக்யூடு சேர்த்துக்கிறேன். விம் லிக்யூடு சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லெமன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் சால்ட்டு பாருங்கள் கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன். லெமன் சால்ட் க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஆல்ரெடி இந்த லெமன் சால்ட்டு வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லெமன் சால்ட்டு வச்சு பூஜை பொருட்களை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தாங்க நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கலைங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அழுக்கெல்லாம் போய் கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும் போதே இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் மோஸ்ட்லி போயிடும். இனி அங்கங்கே லைட்டாக கருப்பாக இருந்தால் மட்டும் அந்த இடத்த இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுடலாம். நம்ம ஊற வச்ச பவுலில் இருக்கக்கூடிய அந்த வினிகரை தொட்டே தேய்ச்சிருங்க, ஈஸியாக போயிடும். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகி வருங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆகுது. நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் நல்லா ஒன்று கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பர்னர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இது போதும்னா நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்னும் ஒரு பொருள் வச்சு இதை தேய்க்க போகிறேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் கேஸ் ஸ்டவ்லாம் வாங்கும்போது அந்த கேஸ் பர்னரோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காப்பர் கலரில் நல்லா தகன்னு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா புளி தாங்க. நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியில் புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது புளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதில் இருந்து ஒரு சின்ன பீஸ் புளியை மட்டும் எடுத்து இந்த பர்னர்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நல்ல ஒரு காப்பர் கலர் கிடைக்கிறதுக்காக தான் இந்த புளி நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வேணான்றவங்க அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேஸ் பர்னர் நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அதே போல் அந்த ஹோலில் இருக்கக்கூடிய அடைப்புகள்லாம் போயிடும். பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக நீட்டாகவும் இருக்கும். கேஸ் நல்ல ஃபுல் ஃப்ளேமில் எரியவும் செய்யும். அதனால் நமக்கு கேஸையுமே நமக்கு சேவ் பண்ண முடியும். புளி வச்சு தேய்க்கும் போது ஏற்கனவே அழுக்கெல்லாம் போய் தான் இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக ஒன்று தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க போதும். இப்போ பாருங்கள், இந்த பர்னர் நம்ம கடைகள்லேருந்து புதுசாக கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குமோ அதே ஷைனிங் நமக்கு கிடச்சிடுச்சு.
இப்போ க்ளீன் பண்ண பர்னருக்கும் க்ளீன் பண்ணாத பர்னருக்குமான டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நான் இந்த மெத்தடில் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவீங்க. நீங்கள் இது வரைக்கும் கேஸ் பர்னரை க்ளீன் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைமாக தான் க்ளீன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தாங்க தேய்க்கணும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ங்க, அப்போ தான் அந்த மாதிரி கலர் வரும். புளி வச்சு நம்ம லாஸ்ட்டாக தேய்ச்சதுனால இந்த ஹோல்ஸ்லாம் அங்கங்கே அந்த புளி போய் அடைஞ்சிருக்கும். இதை நீங்கள் லாஸ்ட்டாக பின் வச்சு, அதாவது சேஃப்டி பின் வச்சு லைட்டாக குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு கிளீனிங் டிப்ஸ். இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுல ஒன்று இந்த இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டை நம்ம மோஸ்ட்லி இடிகளில் தட்டி சேர்ப்போம், இல்லாட்டி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே இந்த கிரேட்டரில் துருவும் போது பார்த்தீங்கன்னா ஒரே போல் நமக்கு ஈவனாக கிடைக்கும். நல்லா நைஸாக கிரேட் பண்ணி தாரதுனால இதை நம்ம பொரியலுக்காக இருந்தாலும் சரி, சிக்கன் மட்டன் குழம்புக்கெல்லாம் நம்ம சேர்க்கும் போது ஈஸியாக வதங்கியும் வந்துடும். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறத விடைக்கும் இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சில நாட்களில் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை, மிக்சியில் அரைக்க முடியாது, அந்த மாதிரி நாட்களில் கூட இது உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு ஈஸியாக துருவி நம்ம குழம்புக்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தொக்கு இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி சின்ன கிரேட்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டீ எல்லாம் போடுறப்போ இஞ்சி நம்ம சேர்க்கும் போது இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்த்து பாருங்கள். கம்மியான அளவுக்கு சேர்த்தாலே போதும், இஞ்சியோட ஃப்ளேவர் நல்ல டீயில் இறங்கும். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப்ஸுக்குள்ளே போகலாம். நம்ம முட்டையெல்லாம் வேக வைக்கும் போது இந்த முட்டை தோடு பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்கும், அந்த முட்டையோட ஒட்டிகிட்டு இருக்கும். முட்டைத்தோட நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த முட்டை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா அந்த முட்டைத்தோடலாம் ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட முட்டையில் ஒட்டாமல் அந்த முட்டைத்தோடலாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு பாருங்கள், நம்ம வீட்டு பசங்க கூட கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக முட்டைத்தோடலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணால் கூட ஒரே ஷேப்பில் நமக்கு கிடைக்காது. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், மஞ்சள் எதுவுமே உடையாமல் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய நூல் தாங்க. ஒரு சின்ன பீஸ் நூலை கட் பண்ணி இந்த முட்டையில் நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். கத்தி வச்சு கட் பண்ணுறத விடைக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா முட்டையுமே ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. பெரும்பாலும் நிறைய பேர் லெமன் ஜூஸ் எடுக்கிறதுக்காக லெமன் ஸ்குவீசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் லெமன் ஸ்குவீசர் இல்லாமல் லெமன் ஜூஸ் கையால் பிழிஞ்சு ஒரு வித்து கூட விழாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போதும் சரி, லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கரண்டி இருந்தாலே போதும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லெமன் ஜூஸை பிழிஞ்சு வீத்துங்க. ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடும், வித் எல்லாமே மேலே கலெக்ட் ஆகிடும். இதுக்காக தனியாக ஒரு லெமன் ஸ்குவீசர்லாம் எடுத்து அதை கழுவிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சப்போ நான் லெமன் ஜூஸ் ஊற்றின கிளிப் தான் இது. லெமன் ஜூஸ் எடுக்கிறப்போ இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. காரசாரமான ஒரு பூண்டு குழம்பு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பூண்டு குழம்பு பண்ணுறதுக்காக பூண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவுக்கு பூண்டை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் இந்த குழம்புக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் ஒரு 20-25 போல் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த புளியை நல்லா ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும், நாம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்னைக்கு மண் சட்டியில் தான் அந்த பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இந்த மண் பாத்திரத்தை சூடு பண்ணி இதில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த பூண்டு குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டை இதில் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு சேர்க்குறப்போ சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் பெருசாக இருந்துச்சுன்னா 2 அல்லது 3 துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வதங்கி வரும். நாம் சேர்த்துருக்க பூண்டு இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். மிதமான தீயில வச்சே வதக்கிக்கோங்க. நாம் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு சிம்பிளாக தான் அந்த பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே பூண்டு குழம்பையே இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். மசாலா பூண்டெல்லாம் வறுத்து அரைச்சி செய்யக்கூடிய மெத்தட், அதுவுமே நல்லா தான் இருக்கும்.
ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கி லைட்டாக செவந்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், பூண்டு லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இனி நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். நான் இங்கே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை மட்டும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த பூண்டோட மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கையில் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் வேணால் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு குழம்பு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ஒரு அப்பளம் மட்டுமே போதும். பாருங்க, பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் மிதமான தீயிலிருந்தே ஓரளவு வதங்கி வந்தாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இப்போ இதோட சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தக்காளி சேர்க்கும் போது நல்ல புளிப்பான நாட்டு தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி பாருங்க ஓரளவு மசிஞ்சு வந்தாச்சு. இந்த டைம்ல நம்ம இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்க சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இனி இந்த குழம்புக்கு தேவையான மற்ற மசாலாக்களை சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த சின்ன ஸ்பூன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். நான் இந்த குழம்புல நார்மல் மிளகாய் தூள் சேர்க்கல, காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். காஷ்மீர் மிளகாய் தூள் நல்ல கலர் கொடுக்கும், ஆனா காரம் கம்மியா தான் இருக்கும். இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்து செய்யறதுனால இந்த பூண்டு குழம்பு ஃபைனலா நம்ம பார்க்கும்போது சூப்பரான கலர்ல கிடைக்குங்க. நாம சேர்த்திருக்க மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மண் சட்டினால சீக்கிரமா அடியில பிடிக்கும். உங்களுக்கு அடியில பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாம சேர்த்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் ஓரளவு போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம புளி சேர்க்கலாம். நான் இங்க 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்திருக்கேன். ஏற்கனவே புளிப்புக்காக 2 தக்காளி சேர்த்திருந்தோம், அதனால அந்த 1/4 கப் அளவுக்கு புளி கரைசல் கரெக்டா இருக்கும். இந்த பூண்டு குழம்புல நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த குழம்புக்கு புளிப்பு காரம் எல்லாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, சைட்ல இருந்து லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? இந்த டைம்ல நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்க 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க சேர்க்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்கா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இதுக்கிடையிலே அப்பப்போ ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம சேர்த்திருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வத்தி இந்த குழம்பு நல்லா திக்காகி வரணும். இதுக்கிடையில அப்பப்போ ஓபன் பண்ணி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அடியில பிடிச்சிரும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்திருந்தோம். உப்பு செக் பண்ணி பார்த்தப்ப கம்மியா இருந்ததுனால கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் ஓரளவு சைட்ல பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா குழம்பு பாருங்க இன்னுமே திக்காகி வரணும். அதே போல நாம சேர்த்திருக்க பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வேகணும். அப்பதான் அந்த குழம்புக்குமே நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். இந்த டைம்ல இந்த குழம்புக்கான புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்றத செக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நாம சேர்த்திருந்த எண்ணெய் சைட்ல எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணாதான் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி திக்கா வரும். ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமா நம்ம சேர்த்திருக்க தண்ணி எல்லாம் வத்தி போயிடும். இப்ப இந்த குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். நாட்டு சக்கரைக்கு பதில் ஒரு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்தாலும் போதும். கொஞ்சமா இந்த நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால இந்த குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட் கிடைக்கும். லைட்டான ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இந்த பூண்டு குழம்பு சாப்பிடுறதுக்கு அட்டகாசமா இருக்குங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டியில இருக்கக்கூடிய சூட்லயே இந்த குழம்பு இன்னுமே திக்காக தான் செய்யும். நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, குழம்பு பாக்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த டேஸ்டான பூண்டு குழம்பு ரெசிபி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.